ஹாய் மோட்டு ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோட்டு கிரியேஷன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், பாப்பா வந்துச்சுன்னா ஸோ பாப்பாவை பார்க்கவே டைம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறவங்க கூட. விநாயகர் சதுர்த்தி முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, டீப் க்ளீனிங். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ மார்னிங் வந்து 4 o'clock வந்து அம்மா எழுந்துட்டாங்க. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடெலாம் தொடச்சிட்டு சாமான்லாம் தேய்ச்சி குங்குமஞ்செல்லாம் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வந்து தண்ணி போட்டாச்சு. ஸோ எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்காக. ஸோ எள்ளு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஸோ நைட்டே வந்து ஊற வச்சுட்டாங்க மார்னிங் குக் பண்ணுறதுக்காக. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கோலெல்லாம் போட்டாச்சு கலர்ஃபுல்லாக. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம வைப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் ஊர்வலம் வந்துருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சாமிக்கு வந்து ஆர்த்தி காட்டினாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால வந்து எல்லா ஏரியாலுமே வந்து பிள்ளையார் அப்பா வேறு லெவலில் வந்து இருப்பார். 9 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய அப்பாவும் வந்து பிள்ளையார் வாங்கிறதுக்காக கடைக்கு வந்திருந்தோம். ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையாரை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இப்போது ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லாஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. ஸோ இந்த அம்ப்ரெல்லா வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிள்ளையார் அப்பாவை வந்து அழகாக வந்து மேக் பண்ணிட்டும் இருந்தாங்க க்ளேயில். ஸோ நிறைய வந்து ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன பிள்ளையார் நான் வாங்கினேன்னு லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தேன்னு தான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என்னோடய தம்பி கல்யாணம் இருந்ததுனால போன வருஷம் இங்கேருந்தே நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இந்த இயரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா வீட்டிலே தான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வாங்கின பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா அச்சு பிள்ளையார் தான். ஸோ வீட்டுக்கு எங்கள் பிள்ளையார் அப்பா வந்தாச்சு. ஸோ அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாரு வெளியே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் அப்பாவுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் அம்மா வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுட சுட உளுத்த வடை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சுண்டல், நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயாசம், பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார், சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தான் நான் செஞ்சுருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒயிட் ரைஸு. ஸோ நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை தான் நான் மேக் பண்ணேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஸ்வீட் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தேன், ப்ளஸ் கார கொழுக்கட்டையும் தான் செஞ்சுருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பிள்ளையார் ஸ்டாச்சு வச்சு நான் அழகாக டெக்கரேஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க என்னோடய வீடியோக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூஜை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மத்தியானமாக ஒரு 1:30 மணிக்கு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிள்ளையார் வச்சு பூஜை போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி வந்து எதனால் பண்ணுறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் ஒரு பிள்ளையாரை வாங்கி நம்ம பூஜை போட்டு கும்பிடுவோம்ல. ஸோ அவரை வந்து நம்ம 3rd day இல்லைன்னா 5th day வந்து கரைச்சிடுவோம், அப்படின்னா கோவிலில் வந்து வச்சுருவோம். ஸோ அப்படி வைக்காமல் அந்த பிள்ளையார் அப்பாவை என்ன பண்ணோன்னா ஒரு கூடையில் வந்து அடைச்சி நம்ம மேலே வந்து வச்சிடணும். ஸோ நம்மளோட வேண்டுதல் ஒன்று வந்து அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி வைக்கும் போது ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பிள்ளையார் அப்பாவை வந்து இந்த வருஷம் வந்து கரைச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் கரைப்போம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வச்ச ஒரு வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறிச்சு. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து உடனே வந்து கிளிக் ஆகிடும், அப்படி இல்லைன்னா 2-3 years ஆச்சுனாலும் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.